வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஈஸியாக ஒரு பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் தாத்தா அடிக்கடி எங்களுக்கு இதை செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கு ஒரு பேக்கெட் பிரெட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு கோரஸாக அரைச்சி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரெடி பண்ண ஒரு முழு தேங்காவை எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பாலை வந்துட்டு எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்லா கனமான பாத்திரம் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 10லேருந்து 20 முந்திரியை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதையும் ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ப்ரெட்டை வந்து அதே பாத்திரத்தில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வேணும்னா நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் வதக்கியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை வந்து சேர்த்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கட்டி கட்டாமல் நீங்கள் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்றது தெரியும். தேங்காய் பால் ஊற்றும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா பால் வந்து திரிஞ்சிரும். அதுக்கப்புறமா நான் 1 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். 1 கப்பு சுகர் வந்து ஒரு பேக்கெட் ப்ரெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.5 கப்பு சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கொதி வரும்போது நீங்கள் ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து இறக்குற ஸ்டேஜாக இருக்கணும். உங்களுக்கு நல்லா அந்த திக்னஸ் வந்திருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வித்தியாசம் தெரியும் பாருங்கள். கலர்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வதக்கி வச்ச முந்திரியை போட்டு கிளறி கொடுத்தீங்கன்னா பிரெட் அல்வா ரெடி. இது வந்து நீங்கள் ஒரு சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம.